Hi everyone. Today I come with the word cognoscenti. Cognoscenti. இந்த cognoscentiல இருக்கக்கூடிய இந்த எஸ்சியை வந்து சென்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து இந்த ஃபேஷனில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ சவுண்டு. ஸோ cognoscenti அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த cognoscenti அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா a person who has a deep knowledge and clear understanding in a particular subject, especially in arts, literature, fashion. இதெல்லாம் யார் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆழமான புரிதல் இருக்கோ, ஒரு குட் டேஸ்ட் இருக்கக்கூடிய அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுடைய சஜஷன்லாம் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஆன ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்டீஸ் ஆன அப்படிப்பட்டவர்களை அந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அறிவாற்றலை வச்சு அவங்கள என்ன சொல்கிறோம் அப்படின்னா காக்னசென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காக்னசென்ட் அப்படிங்கிற வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டதை விட அந்த வேர்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த காக்னசென்ட் அப்படின்ற இந்த வேர்ட் வந்து சிங்குலரில் இருக்குது. இஃப் த வேர்ட் எண்ட்ஸ் வித் த லெட்டர் ஈல முடிஞ்சதுன்னா அது வந்து சிங்குலர். இதுவே அந்த வேர்ட் வந்து ஐல முடிஞ்சுது அப்படின்னா அதுவும் ரெண்டுக்குமே ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் வரும். பட் அந்த ஐல முடிஞ்ச ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா ஐ போட்டுட்டோம்னாலே அது ப்ளூரல் ஃபார்ம். அந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இப்போ அப்படிப்பட்ட ஒரு பர்சனே வந்து ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் பொழுது காக்னசென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து சிங்குலருக்கு ஈல முடியும், ப்ளூரலுக்கு வந்து ஐல முடியும். ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரொனன்சியேஷன் தான் கிட்டத்தட்ட. பட் ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது. இந்த ஸ்லைட் வேரியேஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் எலாங்கேட் பண்ணணும். இந்த ப்ளூரலில் இருக்கக்கூடிய அந்த ஐ சவுண்டுக்காக காக்னசென்ட் அப்படின்றது கொஞ்சம் தான் எலாங்கேட் ஆகும். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. பட் இந்த ஃபனட்டிக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர்டு காக்னசென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக ப்ரில்லியன்ட், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் அப்படின்ற இது சொல்லும்போது அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடத்துல இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இந்த மாதிரி நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப காலம் அதில் பயணிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட அந்த பர்சனை ரொம்ப காலமாக அதிலேயே இருக்கக்கூடிய அந்த அறிவிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பர்சனை ஒரு அந்த ஃபேஷன்லேயோ லிட்ரேச்சர்லேயோ ரொம்ப காலம் அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் ஆன பர்சனை டினோட் பண்ணுறதுக்கு காக்னசென்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.